Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா 4 நாள் தொடர்ந்து லாங் வீடியோ போட முடியல. சென்னை போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை. இன்றைக்கி ஒரு 6:30க்குலாம் எந்திரிச்சு ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணலை, அதனால் லேசியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இடையில கொஞ்ச நாள் வந்து ஷோல்டர் பெயின் இருந்தனால நான் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலை. இப்போ வந்து நல்லா இருக்குது, சரியாயிருச்சு அப்படின்ற தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ என்ன வெயிட் இருக்கேன்னு சிலர் கேட்டிருந்தாங்க. சேம் வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம நார்மல் இட்லி தோசை மாவில் பீட்ரூட் இருந்தது, அதை அப்படியே அரைச்சி ஊற்றி பீட்ரூட் தோசை மாதிரி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க வந்து பீட்ரூட் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொரியல் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். அப்படின்றனால இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தோசையாக ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சாதத்தை போட்டு பரட்டி பீட்ரூட் ரைஸ் மாதிரி தான் கொடுத்து விட்டுவேன். ஏன்னா பீட்ரூட் பொரியல்னால் சாப்பிட மாட்டாங்க. ரைஸாக கிளறி கொடுத்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா பீட்ரூட் பொரியல் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ப்ளீஸ்னு கெஞ்சி நம்மளை அவங்க வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு பவுலில் தேவையான அளவு இட்லி தோசை மாவை எடுத்துக்கிட்டேன். 2 பீட்ரூட் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்தேன். அதையும் அந்த மாவு கூடவே ஊற்றி, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கேன் அப்படின்றனால உப்பு எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். மாவில் வந்து பீட்ரூட்டை கலந்ததுமே அந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலருக்காகவே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் தோசைக்கு சட்னி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணுறேன். தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. கல்லும் காஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்து ஊற்றும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கலரு. இந்த பீட்ரூட் தோசைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மேலாப்பில் கொஞ்சமாக பிரண்டை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பிரண்டை பொடிக்கு பதிலாக நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மலைச்சாரல் போல் அப்படியே பிரண்டை பொடியை போட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றி பொத்துனாப்பில் இப்படி திருப்பி அப்படி திருப்பி பீட்ரூட் தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஏதோ ரத்தத்தை தோசை சுட்டுருக்கீங்க அம்மா. பீட்ரூட் மாதிரி. பீட்ரூட் தோசை, பிங்க் தோசை. ஐயா பாரு, நானும் பிங்க் சட்டை, கண்ணுமணி பிங்க் சட்டை. ஆஹாங்க, நல்லா இருக்குமா? தின்னு பார்த்துட்டு சொல்லு. பிங்க் ஒயிட் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. பிங்க் வச்சுருந்தாங்க. பிங்கா? பிங்க் நல்லா இருக்காதுடா. பிங்க் ஒயிட் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு சொல்லு. தோசை எப்படி இருக்கு? நல்லாக்கா? பிங்க் கலருக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் நல்லா தானே இருக்கு. சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. சொல்கிறேன். பிங்க் தோசை எப்படி இருக்கு கமல்? பிங்க் தோசை வித் ஒயிட் கலர் சட்னி. நான் 2 தோசை சாப்பிட முடியுது, 3ஆவது தோசை சாப்பிட கஷ்டமா இருக்கு. லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டை பொரிச்சா இது திங்காதுங்க. நேற்று கீரைக்கு நடந்த அதே கதி தான் நடக்கும். அதனால மாவில் அரைச்சி ஊற்றி தோசையை ஊற்றிட்டு நேத்து அபூரா கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு நைட்டு கீரை ஊத்து, நான் தோசைக்கு தொட்டு திங்கிறேன் அப்படின்னு கொஞ்சமா ஊத்து, தொட்டு பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். தொட்டு பார்த்துட்டு வேணாம். சேட்டையில் கீரை தின்னா அப்படி கசக்குது உங்களுக்குலாம். என்னத்த இல்லத்த சமாளிக்காதத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கமல் சொல்லு, நீயே சொல்லு. எங்கே போகிறோம்? திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம். ஏசி வாங்குறதுக்காக போகிறோம். ஒவ்வொரு வருஷம் சம்மருக்கும் வந்து நம்ம யோசிப்போம், இந்த வருஷம் வாங்கலாமா வேண்டாமா, இன்னொரு 10 நாள், இன்னொரு 20 நாள் கடத்திடலாம், அவ்வளவுதான், இன்னொரு 20 நாள் அப்புறம் வெயில் தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியே வந்து கடந்த ஒரு 3 வருஷமாவே வந்து ஒரு பிளான் இருந்தது. இந்த சம்மருக்கு வந்து ஏசி வாங்கலாமா வேணாமான்ற டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது.
ஏசிக்கு படுத்து பழகிட்டோம், அதுல ஏசில இருந்து பழகிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எங்க போனாலும் ஏசி கேட்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு 3 வருஷத்தை கடத்திட்டோம். இந்த வருஷம் எங்கனால வெயில வந்து சமாளிக்க முடியல. பயங்கரமான வெயிலு, பிள்ளைங்க எல்லாம் பாவமா இருக்கு, கண்மணி எல்லாம் கொப்பளமா இருக்கு. நானும் தண்ணி குடின்னு பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். தண்ணி இதுக்கும் எனக்கு நான் சொல்லும் போதெல்லாம் பிள்ளை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த வெயிலுக்கு அந்த வர்ற கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த தண்ணி படுற இடம் எல்லாம் பாப்பாவுக்கு வருது. எங்க அம்மா வந்து இதெல்லாம் பெருசா விருப்பப்பட மாட்டாங்க. எங்க அம்மாவும் கேட்டாங்க, பேசாம ஒரு ஏர் கூலர் ஒண்ணு வாங்கிடலாமா அப்படின்னாங்க. ஏர் கூலர் நல்லா இருக்காது, எனக்கே தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. சவுண்ட் பிளஸ் ஒன்னும் பெருசா வேலையெல்லாம் செய்யாது. ஃபேன் மாதிரி குட்டி ஃபேன் மாதிரி இருக்கும், அதுல ஜில்லுலாம் காத்து வராது. ஒன்னும் அதனால பெருசா பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம ஏர் கூலர் வேணும்னு கேட்டாங்க, நம்ம ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் டிசைட் பண்ணியாச்சு. அதனால வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். மேல கீழே ஃபுல்லா ஏசி போடுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்க வீட்ல ஏசி இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல கேட்பாங்க. இல்ல, எங்க வீட்ல நான் வந்து ஒரு பாலிசி டிசிஷனா வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட ஓகே, கொஞ்ச நேரம் ஏசியை போட்டு தூங்குறோம், அதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்ட்டுலாம். பிள்ளைங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க பொழுதுனைக்கு ஏசியில இருக்கணும்பாங்க. ஒரு தடவை இங்க இருந்து பழகிட்டா அதுக்கப்புறம் இப்ப வேற வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஏசி இல்ல. ஏன்னா நம்ம பாக்குறோம், மத்த குழந்தைங்க எல்லாம் பாக்குறோம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஊர்ல இருந்து வந்தா ஏசி இல்லாத வீட்டுல தூங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துருக்கோம். அந்த பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டாமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம். சரி, ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து அதை சமாளிக்க முடியாது. ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டாச்சு, இந்த வருஷம் வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரி, போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்த அதே கடைக்கு தான் வந்திருந்தோம். எங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, அத்தைக்கு அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லாக கிரெடிட் கார்டில் பே பண்ணிவிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஏசி பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு வந்திருக்கோம். வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணுங்கன்ட்டு வந்திருக்கோம். மதிய லஞ்சு கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக மே 1க்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மே 1 அன்றைக்கி நாங்கள் ஊரில் இல்லை அப்படின்றனால அது தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி எல்லோரும் அவைலபிளாக இருந்தோம். எல்லாருமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி கடையில் ஆர்டர் போட்டுட்டேன். ஆக்சுவலாக வீட்டில் சமைக்கிற பிளான் தான் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி வந்து அவைலபிள் இல்லை அப்படின்றனால கடையில் ஆர்டர் போட்டாச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் சமைச்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை எனக்கு. மதிய லஞ்சை முடிச்சுட்டு ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த ஒரு வேலை, என்னோடய வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதை எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க போகிறேன். இந்த வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மாதம் ஒரு ஐடியா தோணிகிட்டே இருக்குது. இதை இங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்போவும் கமல் பிள்ளைங்களை தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கபோர்டில் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்க, களைச்சி போடாதீங்க அப்படின்னு. இந்த டைம் நானே வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் களைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவேன், லூஸாக இருக்குது அப்படின்னா கழட்டி மடித்து அப்படியே துணிச்சு வச்சுட்டு போயிடுவேன். டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் அதை போடாமல் அப்படியே மடித்து துணிச்சு வச்சுட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த கபோர்டில் சாரீஸாக வச்சுருந்தேன். அது செட் ஆகலை அப்படின்னு தூக்கி அந்த கபோர்டில் மாற்றி வச்சேன். இப்போ திரும்ப வந்து சாரீஸை இந்த கபோர்ட்லேயே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட போகிறேன். நம்ம கபோர்டே எப்படி இருக்கே, பிள்ளைங்க கபோர்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க கபோர்டை போய் பார்த்துட்டு வந்தேன். பிள்ளைங்க கபோர்டு ரொம்ப கசகசன்னு வச்சுருக்காங்க. லீவ் விட்டதுல இருந்தே வந்து அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்றத அவங்க தான் சூஸ் பண்ணி எடுத்து போடுறாங்க. துணியெல்லாம் துவைச்சு மடித்து வச்சாலும் அவங்க கட்டில் மடித்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்களே எடுத்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்க வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே செஞ்சு பழகட்டும் அப்படின்றதுக்காக கபோர்டில் வந்து மடித்து வச்ச துணியை அவங்களே அரேஞ்ச் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் நான் அவங்க கபோர்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. நான் சாரீ பெருசாக கட்டுறது இல்லை, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் தான் கட்டுவேன். ஆனால் நிறைய சாரீஸ் வச்சுருக்கேன். இதில் காலேஜ் டைமில் எடுத்த சாரீஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அம்மா கொடுத்த சாரீஸ்லாம் இருக்குது. அம்மாவோட சாரீஸே எனக்கு வேணும் அப்படின்னு தூக்கிட்டு வந்த சாரீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக நான் கட்டுறது கிடையாது. நான் கட்ட மாட்டேன் அப்படின்ற சாரீலாம் பார்த்து பிரித்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டேன். கட்டல் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஐயோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டமே, இது
எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சு எனக்கு. சரி எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டோம், எப்படி இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட காஸ்ட்லியான சாரீஸ் அப்படின்னா ஒரு 3-4 சாரீ தான் இருக்கும். மித்தபடி சில்க் காட்டன் சாரீஸ், அந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சாரீஸ் வந்து பாதி தான் எடுத்து வைக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்ருக்கேன். டீயை குடிச்சிட்டு வந்து சாரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ப்ளவுசஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். என்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 7-8 ப்ளவுஸ் இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து கலர்ஸ் வச்சுருப்பேன். க்ரீன், எல்லோ, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இத்தனை நாள் ஒரு ப்ளவுஸும் ஒரு இடத்துல இருந்தது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். சாரீஸு, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி கபோர்டில் எடுத்து வச்சுட்டேன். சாரீ வச்சுருந்த கபோர்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருந்தேன். அதெல்லாம் அப்படியே இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். மேலேருந்து ஒரு 4 ரேக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ் மட்டும் வச்சுருக்கேன். கீழே இருக்க 2 ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு ஒரு இதில் வந்து வச்சுருக்கேன். கீழே இன்னொரு இதில் வந்து டிசைனர் சாரீஸும் இன்ஸ்கர்ட்டும் வச்சுருக்கேன். ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு தான் வச்சுருக்கேன். அப்போ நான் தான் பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. என்னோடய குர்த்திஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். லூஸாக இருக்க குர்த்திஸு, டைட்டாக இருக்க குர்த்திஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டலாம். நான் யூஸ் பண்ணாததெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்து வேணும் வேணான்றதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். சாரீஸை கூட சீக்கிரம் பார்த்து எடுத்து வச்சுட்டேன். இந்த குர்த்திஸை வேணும் வேணான்றதை பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒரு ட்ரெஸ் டைட்டாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஒரு ட்ரெஸ் ரொம்ப லூஸாக இருக்கும், அதுவும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஸ்பேஸை வந்து அடைச்சிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். பிடிக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழிச்சாச்சு. ஓரளவுக்கு கபோர்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 8 மணி ஆயிடுச்சு. நைட் டின்னருக்கு காலையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இருந்தது. பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.